வீடியோல ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஓப்பனிங் அப்போ பண்ணுற மிஸ்டேக்ஸு ப்ளஸ் ஆல்ரெடி ட்ரேடில் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஐடியா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். ஸோ மார்னிங் ஓப்பனிங் கேண்டில் 5 மினிட்ஸ், ஓகே 5 மினிட்ஸில் என்ன மாதிரி இருக்கும், அதில் என்னென்ன கேண்டில்ஸ் வரும், அதில் என்னென்ன டைப் ஆஃப் கண்டிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பையும் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து வச்சுட்டு ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பனிங், அதாவது மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிற கேண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, இங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து லாங் புல்லிஷ் கேண்டில் நேம் ஃபர்ஸ்ட் சொல்ல தெரியணும். லாங் புல்லிஷ், ஓகே, விக் வித் பாடி ஹேமர். ஓகே, இது என்ன கேண்டில்னா இதுவும் லாங் புல்லிஷ் தான். ஆனா பாருங்க, மேலேயும் விக் இருக்கு, கீழேயும் விக் இருக்கு. இது இந்த கேண்டில் வந்தா கிட்டத்தட்ட நீங்க 4 ஏரியாவையும் மார்க் பண்ணணும். இப்ப இதுக்கு நீங்க ஓப்பனிங் கேண்டில் இதை மார்க் பண்ணலாம். அதாவது இது இப்படி மார்க் பண்ணிக்கலாம், இதுக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே 5 மினிட்ஸ் தான். ஆனா இந்த மாதிரி கேண்டில் வந்தா இந்த 4 லெவலையும் மார்க் பண்ணணும். ஏன்னா இது ஓப்பன், இது க்ளோஸ், ஹை, லோ. அப்ப இந்த கேண்டில் இவ்வளவு பெருசுனா அந்த கேண்டில் 400 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருப்பான். ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர், இதை மார்க் பண்ணுங்க. டோஜி ஹை அண்ட் லோ. இது எல்லாமே கிரீன் சைடு, பையிங் சைடு வந்து எந்த மாதிரி எல்லாம் வரும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது ரெட் பாடி, ரெட் சைடு, ஐ மீன் செல்லிங் சைடு. இங்க பாருங்க, லாங் பியரிஷ், இந்த கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார். இது அதே மாதிரி ஆப்போசிட்ல கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது லாங் பாடி வித் பிக் போத் சைடு. ஸோ ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ், கரெக்டா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னது, ஹேங்கிங் மேன், டோஜி. இது எல்லாமே வந்து ரெகுலரா வரக்கூடிய கேண்டில். பட் நம்ம எமோஷன் எங்க இருக்கும்னா கரெக்டா ஒரு ஃபார்மேஷன் இல்லாம ஆப்போசிட்ல எடுக்கிறப்ப ஈவன் கரெக்டா எடுத்தாலும் ஒரு 10-20 பாயிண்ட்ல வந்து எக்ஸிட் ஆயிடுவோம். அது ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு தடவையும் அதை கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க நல்ல ஒரு செட் ஆஃப் மைண்ட் வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணி தான் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல நான் ஏமாந்து போறேன், எந்த இடத்துல கரெக்டா இருக்கு, கரெக்டா எடுத்தாலும் எதனால எக்ஸிட் ஆறேன் உடனே. அப்ப அதுதான் நீங்க என்ன பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே ஒரு முக்கியமான கேண்டில். இதை நீங்க அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப இது அப்படியே நான் கேட்டகரியா பிரிச்சுறேன். இதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன், இதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன். இப்ப இங்க பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் லாங் புல்லிஷ் வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்க ஒரு மார்க்கெட்ல கிரீன் பாடி வந்தா அபோவ் த லெவல் கண்டிப்பா பாருங்க. அபோவ் த லெவல்னா என்ன சார், ஓப்பன், க்ளோஸ் 100 ரூபாய் எக்ஸாம்பிள் சொல்றேன், க்ளோஸ் 150 ரூபாய். எனக்கு ஓப்பன் 170 ரூபாய். அடுத்த கேண்டிலோட ஓப்பன் எவ்வளவு, 170 ரூபாய். அதாவது அதிக விலை கொடுத்து வாங்க பையர் ரெடியா இருக்கான். கடைக்கு போறீங்க, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி இன்னொரு பக்கம் 150 ரூபாய்க்கு வித்து விடுறீங்கல்ல. அப்ப 150 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கான், பையர் ரெடியா இருக்கான் ஆப்போசிட்ல இருக்கிறவன். அப்ப இந்த மாதிரி இங்கேயும் மார்க்கெட்டை பார்க்கணும். அப்ப இங்க மார்க்கெட் பை பண்ண ரெடியா இருக்காங்க, க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ட்ரெண்ட் ஏறிக்கிட்டே தான் போவோம். ஓகே, அடுத்து ஹேமர் தான். அங்கேயும் பாருங்க அபோவ் லெவல் வச்சிருக்கேன். ஓகே, அதாவது அடுத்த கேண்டில் என்ன, அப்ப இதை நான் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு மேல ஓபன் பண்ணி மேல க்ளோஸ் வச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மேலதான் போன்றது கன்ஃபர்மேஷன் தான். இப்ப இங்க ரெட் வந்தாலும் நீங்க ரீடெஸ்ட்ல ஒரு கிரீன் போட்டு சூப்பரா மேல போவான். அப்ப இந்த ஐடியா தெரியாம நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க. இந்த ஐடியாவை சூப்பரா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இனிமே வர ட்ரேடுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில்ல பாருங்க, ஓபன், க்ளோஸ், ஹை, லோ. ஓகே, இப்ப ஓபன் க்ளோஸ் இந்த மாதிரி கேண்டில்ல பாத்தீங்கன்னா இந்த பிரைஸோட விக் கேப் 100 பாயிண்ட் இருக்கும். இதுக்கு மேல ஓபன் பண்றது கஷ்டம். இந்த க்ளோஸ் பிரைஸ்க்கு அப்புறம் இங்க ஓபன் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ல இந்த க்ளோஸ் பிரைஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இந்த பிரைஸை பிரேக் பண்ணது இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஈவன் இதுக்கு மேல ஓபன் பண்ணாலும் இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஏன்னா இதுவே 100 பாயிண்ட். ஓகே, இது கிரீன் பாடி சைடு சொல்றேன். இது இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ண. இதுக்கப்புறம் ஒரு ஹேமர் வந்தாலும் இது வரைக்கும் நீங்க என்ன டார்கெட் வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் கேண்டில்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அடுத்து பாருங்க, இன்வெர்டட் ஹேமர். இப்ப இங்கேயுமே இதுக்கு மேலதான் ஓபன் வச்சிருக்கேன். ஒரு 100, 150, 160 ஆர் 170 ஓபன் பண்ணி இதுக்கு க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப இந்த லெவல் என்ன பண்ணிட்டோம், ட்ரேட முடிச்சிட்டோம். மறுபடியும் அபோவ் ஓபன் பண்ணா கிரீன் ரெட் கிரீன் போட்டு என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மேல போவோம். இங்க அடுத்து டோஜி பாருங்க, டோஜி ஓபன் க்ளோஸ் ஈக்குவலா இருக்கு. எங்க மார்க்கெட் ஆரம்பிச்ச இடத்துல அதே இடத்துல முடிச்சிருக்கான், ஹை லோ. இப்ப இது அபோவ் இதுக்கு மேல ஓபன் பண்ணி மேல போயிட்டு இருக்கான். சார் இது எல்லாமே கரெக்ட். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா, இந்த மார்க்கெட் ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ட பேஸ் பண்ணி இருக்கு. இதெல்லாம் எல்லாமே கண்டிஷன். இப்ப இதை நம்ம மார்க்கெட்ல அப்ளை பண்றப்பதான் கன்ஃபியூஸ் ஆகும்.
ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இப்ப இந்த ட்ரெண்ட் இருக்கு சரியா, இந்த ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ப்ரீவியஸா இந்த இடத்துல ஒரு ரொம்ப நேரம் க்ளோஸ் ரெசிஸ்டண்டா இப்படி கொடுத்துருக்கான்னா இது இந்த ட்ரெண்ட் என்ன ஆகும்னா அப்படியே பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் பண்ணி கீழே இறங்கிடுவான். அப்ப இந்த மாதிரி போற ட்ரெண்டுக்கு இங்க ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடாது. அப்ப பை சைடு போற மூவ்மெண்ட்டுக்கு எனக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடாது. அது கீழேயோ இல்ல ரொம்ப கேப் விட்டோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், இதை பிலீவ் பண்ணலாம். அப்ப எனக்கு ஒரு ட்ரெண்ட் போறதுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடாது. அப்ப அங்க ரியாக்ட் பண்ணுவான். ஓகே, கண்டிஷனை நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்ண கத்துக்கோங்க. இது கிரீன் சைடு வச்சிருக்கேன், அபோதலோர் எல்லாமே அபோதலோர் தான். ஓகே, அதுக்கடுத்து ரெட் பாடி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப ரெட் சைடு லாங் பியரிஷ். இப்ப கிரீன் பாடிக்கு இங்க என்ன வச்சேன், above the level ஓபன் வச்சேன்னா இங்க என்ன வச்சிருக்கேன், below the level ஓபன். அதாவது 500 380 அடுத்து ஓபன் ஆகிற பிரைஸ் எவ்வளவு 360 ஓபன் பண்ணியிருக்கான். ஓகே, கம்மியான விலைக்கு என்ன பண்ணிருக்காங்க, செல்லர் அந்த இடத்துல ஓபன் பண்ணியிருக்கான். மறுபடியும் ஓபன் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சிருக்காங்க. 360 ஓபன் பண்ணி 210 அப்படி கூட வச்சுக்கோங்க. அப்ப பிரைஸ் இறங்குது, பிலோ த லெவல் ஓபன். அப்ப இது என்னது, புட் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு மார்க்கெட். இது என்னது, ஷூட்டிங் ஸ்டார். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் கேண்டில் என்ன தெரியுமா, என் ஃபேவரட் கேண்டில்னா ஷூட்டிங் ஸ்டார். மார்க்கெட் ஹை போறப்போ ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுதான் இதோட அடையாளம். ஓகே, மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது, அப்ப அங்க என்ன பண்ணுன்றது கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் வருது, ஸோ இங்க நான் புட் எடுக்கலாம். அதே மாதிரி இங்க லாங் பியரிஷ், அதாவது லாங் பியரிஷ் வித் லாங் வீக் போத் சைடு. ஓகே, இது ஓப்பனு, இது க்ளோஸு. அப்ப இது 4 ஏரியாவும் என்ன இருக்கு, பிரைசஸ் ஹையா தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், இது 800 ரூபாய், இது 600 ரூபாய், இது வந்து 400 ரூபாய். இப்ப கிட்டத்தட்ட 200 கேப் இருக்கா. அப்ப ஒவ்வொரு லெவலையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகும். இப்ப பாருங்க, இது 5 மினிட்ஸ் 9:15 9:20க்கு இங்க ஓபன் பண்ணிருக்காங்க, இங்க க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா இதையே ஒன்னா பண்றான், ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறான். அப்ப மார்க்கெட் இதுக்கு கீழே ஓபன் பண்ணி இந்த ரேஞ்ச் போறப்ப இப்படி இறங்குவான். சோ அடுத்தடுத்து நீங்க மூவா பார்த்துட்டே வரணும். ப்ரீவியஸ் என்ன லெவல் இருக்கு அதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணணும். ஓகே, இது கான்செப்ட். இந்த கான்செப்ட் போய் மார்க்கெட்ல அப்ளை பண்றப்ப ப்ரீவியஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணணும். இது அதே மாதிரி இது என்னது, ஹேங்கிங் மேன். இப்ப இது பாருங்க, இது 100 150 இவ என்ன பிரைஸ்ல முடிச்சாலும் அதே பிரைஸ்ல 150ல ஓபன் பண்ணி பிரைஸ 80 ரூபாய்க்கு க்ளோஸ் வச்சுட்டான். அப்ப என்ன ஆகுது, பிரைஸ் டவுன் ஆகுது, ரெசிஸ்டன்ட். ஓகே, அடுத்து டோஜி ஓபன், மார்க்கெட் மேலையும் விடாம கீழையும் விடாம பையிங் பிரஷர், இது செல்லிங் பிரஷர். அடுத்து ஓபன் பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ்க்கு கீழே ஓபன் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கான், டவுன். இது எல்லாமே பிலோ த லெவல். ஓகே, இப்ப சார்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சும்மா ரஃபா நான் ஒரு சில ரவுண்ட்ஸ் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப 5 மினிட்ஸ் மார்க் பண்ணணும்னு இருக்கேன்னா, அப்ப இதையும் மார்க் பண்ணிருப்போமா. மார்க் பண்ண அடுத்த லெவல என்ன பண்ணிருக்கான், இந்த பையர் ஓபன் பண்ண பிரைஸ க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், புட் எடுத்துட்டு இந்த லெவலுக்கு என்ன வச்சுக்கலாம், டார்கெட். இதுக்கு தான் டார்கெட். ஓகே, அப்ப ஓப்பனிங் கேண்டில் 5 மினிட்ஸ் மார்க் பண்ணிட்டு இந்த இப்ப நான் சொல்லி கொடுத்த கண்டிஷன். இப்ப இங்க பாருங்க, 4 லெவலும் ஹை சொல்லியிருக்கேன் பாருங்க. இது லாங் புல்லிஷ், அதாவது கேண்டில் பிளஸ் விக் ரெண்டுமே வருது. அப்ப 4ஐயுமே மார்க் பண்ணணும் நீங்க. ஓகே, மார்க் பண்ணணும். சரி, இங்க பாருங்க மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த லெவல்ல க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் என்ட்ரியை போட்டு இதுக்கு டார்கெட் வைக்கணும். சார் இங்க வரைக்கும் வைக்கலாமே, நோ, இதுக்கு தான் டார்கெட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதுல என்ன சார் இவ்வளவு பாயிண்ட் மிஸ் ஆகுது, பரவாயில்ல போயிட்டு போகுது. மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறப்ப பாருங்க, பையிங் ப்ரெஷர், அதுக்கடுத்து க்ளோஸ், என்ட்ரியை போட்டு அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க, அடுத்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு புக் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, இது லாங் பியரிஷ் தான் சரியா, 5 மினிட்ஸ். இப்போ இதையும் மார்க் பண்றேன், இதையும் மார்க் பண்றேன். ஏன் மார்க்கெட் லாங் புல்லிஷ், அடுத்து டோஜி போட்டு ஏன் இது சப்போர்ட் எடுக்கிறான், இதைத்தான் சொன்னேன். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அங்க என்ன கேண்டில் வருதுன்னு பாருங்க. டோஜி போட்டு மறுபடியும் ரெட்டு போட்டால் கீழே வரல, சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணிருக்கான், அடுத்தடுத்த லெவல் அப்போ ஓபன் பண்ணி மார்க்கெட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு டார்கெட் எதுனா இதுதான், இங்க இருந்து போற ட்ரெண்டுக்கு டார்கெட் நம்ம பாடியை தான் வைக்கணும், இப்படி வைக்கணும். ஓகே, சோ அப்ப கேண்டில் இது ஓபன் கேண்டில் பிளஸ் அங்க என்ன லெவல், ப்ரீவியஸ் லெவல் லாங் விக். அப்ப இதுல 4ஐயுமே மார்க் பண்ணோம், இதை மார்க் பண்ணோம், இதை மார்க் பண்ணோம், இதை மார்க் பண்ணோம். என்ன பண்ணா க்ளோஸ் பண்ணி கீழே போயிட்டான் சரியா. இங்க பாருங்க, இப்படி மார்க் பண்ணிருப்போமா, க்ளோஸ் வச்சிருக்கானா, என்ட்ரி போட்டுருங்க. இல்ல சார் நான் இன்னொரு ரீடெஸ்ட் பாக்குறேன், ரெட் கிரீன் ரெட் தாராளமா போட்டுக்கோங்க. இங்க எடுத்தாலும் ஓகே, இங்க எடுத்தாலும் ஓகே. ஒரு கிரீன் உள்ள வருதா, ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கோங்க. நல்ல க்ளோஸ் கிரீன். இந்த லெவல் க்ளோஸ் வைக்கல, ஓப்பன் க்ளோஸ்
ஓப்பன் க்ளோஸ் இங்கே தான் இருக்கு, இந்த லெவலில் க்ளோஸ் வைக்கல. அப்போ உள்ள வந்து இதை க்ளோஸ் வச்சாதான் நான் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ்க்கு கொடுக்கணும். ஐ மீன் ஸ்டாப் லாஸ் கிட்ட அடிக்க போறேன், எக்ஸிட் ஆகலாம். ஓகே, இல்ல வெயிட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன க்ளோஸ் வைக்கல, அப்ப ரெட் போட்டிருக்கா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும், நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். இப்போ இதுவே பாருங்க லாங் கிரீன் பாடி தான். ஆனா ஏன் மார்க்கெட் மேல போகல, ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ட் இருந்தா ரொம்ப கஷ்டம். அப்ப ப்ரீவியஸ் லெவலில் தான் நீங்க என்ன பார்க்கணும், ஓப்பனிங் கேண்டலுக்கு ப்ரீவியஸ் லெவலில் மேட்ச் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இப்போ இதே பாருங்க லாங் புல்லிஷ் இங்க தோத்து போயிட்டான், லாங் பியரிஸ் இங்க தோத்து போயிட்டான். கரெக்டா, லாங் புல்லிஷ் இங்க தோத்துட்டான், மேல போகாம இறங்கிட்டான். லாங் பீரிஷ் இங்க தோத்துட்டான், ஏன்னா ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட் எடுத்து ஏறுறான். அப்ப நீங்க இந்த கான்செப்ட்ல கண்டிப்பா பிகினர் நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். ரிப்பீட்டடா இந்த வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.